ஸோ ஆக்சுவலாக நிறைய கிளவுட் இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸில். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிளவுடு, சர்வீஸ் கிளவுடு, மார்க்கெட்டிங் கிளவுடு, இது 3 மேஜரா நம்ம எல்லா டெவலப்பர் எடிஷன்லயும் மேஜரா இருக்கிற கிளவுட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் கிளவுட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்புறமா கேம்பெயின் பண்ண உடனே லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த லீட்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் லீடு ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஆமா ஒன்ஸ் கேம்பெயின் ப்ரிப்பேர் ஆகி லீட்ஸ் ஜென்ரேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் பீப்புளோட ஒர்க் வந்து ஓவர் ஆயிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஏர்டெல்ல நிறைய அவுட்லெட் இருக்கும், ஸ்டோர்ஸ் எல்லாம் போடுவாங்க, பைக்ஸ் பத்தி எல்லாம் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க போயிட்டு பைக் பேம்ப்ளெட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பேம்ப்ளெட் கொடுத்துட்டு உங்க டீடைல்ஸ் வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான், அதோட அவங்க வேலை முடிஞ்சுது. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 3 நாள் கழிச்சோ அவங்க ஆபீஸ்ல இருந்து யாருன்னா கால் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டிங் பீப்புளோட ஒர்க் முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்தது சேல்ஸ் வந்துருவாங்க பிக்சர் உள்ள. இதுதான் வந்து ஆக்சுவல் மார்க்கெட் பிசினஸோட லாஜிக். சரிங்களா? லீட் ஜென்ரேட் ஆன உடனே சேல்ஸ் பீப்புள் யாருன்னா ஒரு சேல்ஸ் பீப்புள் அதை எடுத்து அந்த லீடை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. லீடு வந்து இப்போ அந்த லீட்னா யாருன்னா they are not your customers, people who are interested in the product இல்லையா? interested in the product. அவங்க இன்னும் நம்மளுக்கு கஸ்டமர் ஆகல, அவங்க நம்மளுக்கு பே பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வாங்கினாதான் அவங்க கஸ்டமர் இல்லையா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புளை வந்து நம்ம எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து பெஸ்ட் நெகோசியேஷன்லாம் நடக்கும், அப்புறம் நிறைய கோட்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டீல் பண்ணணும், அப்புறமா வந்து சைன் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சதுன்னா அப்புறமா தான் இவங்க வந்து லீடை வந்து அக்கௌண்ட்டாகவும் கான்டாக்டாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதான் இந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கஸ்டமராகவே ஆகுறாங்க. ஸோ அக்கௌண்ட்டுன்றது அந்த கம்பெனியோட நேம் வந்து அக்கௌண்ட் ஆகும், அந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அந்த கம்பெனியோட கான்டாக்ட் பர்சன் இருக்காங்களா, பிஓசி, பர்சன் ஆஃப் கான்டாக்ட், அவங்கெல்லாம் வந்து கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்லையும் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸோட சைக்கிள். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம செகண்ட் மறுபடியும் ஏதோ ஒன்னு சேல் பண்றோம். ஆமா என்ஹான்ஸ்டு சேல். ஆனா அது வந்து என்ஹான்ஸ்டு சேல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ஹான்ஸ்டு சேல்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து நம்மளுடைய லீடு, இவர் வந்து அமெரிக்கன் பேங்க் கம்பெனில இருந்து லீடா இருக்காரு, இந்த லீடு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இங்க வந்து நான் இப்போ கன்வெர்ட் பண்றேன். இது கன்வெர்ட்ன்றது ஸ்டாண்டர்ட் பட்டன், ஒரு ஸ்டாண்டர்ட் பட்டன். இது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கிற பட்டன், நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ரெக்கார்டை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் அப்படின்னா டூ நாட் கிரியேட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா டூ நாட் கிரியேட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்பான் கன்வர்ஷன். ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு தேவை கிடையாது அப்படின்னா நம்ம இது செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. ஓகே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளோட கஸ்டமர் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடிஷ்னலா ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கணும் அப்படின்னாலோ, இல்ல ஆல்ரெடி ஒரு மந்த்லி அந்த கஸ்டமர் லைசன்ஸுக்கு பே பண்றாங்க, இல்ல இயர்லி ஒன்ஸ் லைசன்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மந்த் மட்டும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மட்டும் அவங்க அடிஷ்னல் லைசன்ஸ் கேட்குறாங்க, இல்ல ஒரு 1 இயருக்கு வந்து அடிஷ்னலா ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம அக்கௌண்ட்லேயே நம்ம புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது இதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பீப்புள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில அதை ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன பீரியடு,
ஆப்பர்ச்சுனிட்டில வந்து அதே மாதிரி தான். என்ன ப்ராடக்ட், பிரைஸ் புக் எல்லாமே நடக்கும். டீல், நெகோசியேஷன் எல்லாமே நடக்கும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். இது வந்து என்ஹான்ஸ்டு சேல். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டோம்னா, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராடக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டு. ஸோ இங்க இருக்கு இல்லையா? இங்க இருக்கு இல்லையா அக்கௌண்ட். ஸோ இங்க வந்து நான் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிப்பேன். நான் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணிடுவேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துடும். இது வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்றதுன்னு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் கிளவுட். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் கொடுக்குறேன். ஏன்னா இது தேர்ட் டே கிளாஸ் தான் இல்லையா? அதனால ரொம்ப பேசிக் தான். ஆனால் இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பெயினுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டூல்ஸ் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். ஜஸ்ட் ஒரு ஓவர்ஃப்ளோ பேசிக் ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் சர்வீஸ் கிளவுட். சர்வீஸ் கிளவுட்னா வந்து என்னன்னா, இப்போ ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி கம்ப்ளைண்ட்ஸ், ஃபீட்பேக், இல்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, சர்வீஸ் சேல்ஸ் பீப்புளாலே பார்க்க முடியாது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் டீமோட ஹெல்ப் வேணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேல்ஸ் டீம் வந்து அவங்க கஸ்டமரை விசிட் பண்றதுக்கு போறாங்க. ஆஃபீஸ் போறாங்க. அப்போ அந்த கஸ்டமர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட நீங்க கொடுத்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, சம்திங் ஏதோ பிரச்சனை அப்படின்றதுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே நாங்க போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்றோம், நாங்க போயிட்டு எங்க எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நாங்க சொல்றோம், அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான். ஸோ அப்போ இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்ட் வந்து கேஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஏன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணி கஸ்டமரோட குவரியை ட்ராக் பண்ணணும். ஸோ கேஸ் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அப்புறமா இவங்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஜெக்ட் தேவைப்படும்னா, அக்கௌண்ட் தேவைப்படும், ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படும். ஏன்னா இவங்க சேல் பண்ண போறது கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஒரு டிக்கெட் ரைஸ் ஆகுதுன்னா அவங்க யாரு, அந்த கஸ்டமர் டீடைல்ஸ் நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கா, இல்ல அந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, இந்த கஸ்டமர் எவ்வளவு நாளைக்கு அவங்களோட சர்வீஸ் இருக்கு, என்ன மாதிரியான சப்போர்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, லாங் டேர்ம் சப்போர்ட் சைன் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் சைன் பண்ணியிருக்காங்களா, இல்ல சப்போர்ட்டே வேணான்னு சொல்லியிருக்காங்களா இந்த கஸ்டமர். இது எல்லாமே அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்போ என்ன பண்ணணும், சர்வீஸ் டீமுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு வியூ ஆக்சஸாவது கொடுக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸை நான் பார்க்குற ஆக்சஸாவது கொடுக்கணும். அப்பதான் வந்து இவங்க டிக்கெட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமர் டீடைல்ஸ் புல் பண்ணி செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து சொல்யூஷன், நாலேஜ், இந்த மாதிரியான பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க இந்த கிளவுட்ல. ஓகேங்களா? அதாவது இது வந்து எப்படின்னா, இட் டசன்ட் மீன் இங்க மார்க்கெட்டிங் கிளவுட்ல இருந்து என்னால வந்து இதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல. நான் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொஃபைல் லெவல் பர்மிஷன். நான் குடுக்குற பர்மிஷனை பொறுத்து தான். இப்போ நான் மார்க்கெட்டிங் கிளவுடுக்கு போயிட்டு, ம், அங்க மார்க்கெட்டிங் யூசர்ஸ்க்கு போயிட்டு நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுத்தேன்னா அவங்களாலயும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனா ஜெனரிக்கா சொல்றேன். ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்னா அவங்களுடைய ஸ்கோப் இவ்வளவுத்துல முடிஞ்சிடும். சேல்ஸ்னா அவங்களோட ஸ்கோப் இவ்வளவுலயே முடிஞ்சிடும். சர்வீஸ்னா அவங்களோட ஸ்கோப் இதோட முடிஞ்சிடும். இவங்க போயிட்டு கேம்பெயின் பண்ண முடியாது. இவங்க போயிட்டு சர்வீஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? புரியுது புரியுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பில் ஜென்ரேட் ஆகி கால் வரும், இந்த ரிமைண்டர் கால். ஸோ அப்போ நம்ம கேட்டோம்னா, சார் எங்களால் இவ்வளோ தான் வியூ பண்ண முடியும், நீங்கள் இது மீறி போடுங்க, இல்லை கஸ்டமர் கேர் கால் ஆமா, பண்ணுங்க. ஆமா. ஏன்னா ஸோ இவங்களோட அந்த ஸ்கோப் மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் நாலேஜ் எல்லாம் வந்து இப்போ இவங்க தான் என்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரைட் ஆக்சஸ் கொடுத்துருப்போம் இல்லையா நம்ம? இல்ல சொல்யூஷன் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த ஆல்ரெடி FAQ ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து யாராவது ஒரு சப்போர்ட்ல வந்து கால் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து
டாக்குமெண்ட்டை புல் பண்ணி எடுத்து அதுக்கான சொல்யூஷன் பண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. சர்ச் பண்ணி எடுத்து தருவாங்க. அப்படியே கால்லயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி போங்க, இப்படி நேவிகேட் பண்ணுங்க, இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சைடு வந்து இப்போ கேஇடிபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நோன் டேட்டா ஆ பேஸ்னு சொல்லுவாங்க. இது இதில் ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம். ம் ஓகே. ஸோ இதுதான் இவங்களோட ஸ்கோப்பு. சரிங்களா? ம் ஸோ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் இது சேல்ஸ் கிளவுடு. இது சேல்ஸ் கிளவுடு. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து கேஸ் ஆக்சிஸ் கேஸ் ஆப்ஜெக்ட் இங்க வந்து இது வந்து டேப் பேனல் சொல்லுவோம். இந்த டேப்ல வந்து வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க கேம்பெயின் கூட கொடுத்துருக்காங்களா ட்ரிஜி? புரியல. கேம்பெயின் ஆமா. ஏன் அப்படின்னா சேல்ஸ் பீப்புள் வந்து போயிட்டு கஸ்டமரை விசிட் பண்ணுவாங்க. இன் கேஸ் இல்லனா வந்து கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் என்னன்றத போய் செக் பண்ணுவாங்க இல்லையா? கிளையண்ட் பிளேஸ்க்கே போயிட்டு. ஸோ கரெக்ட் அட்லீஸ்ட் கரெக்ட். இவங்களுக்கு வந்து மினிமல் லெவல் ஆஃப் ஆக்சஸ் ஆவது இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து கஸ்டமர் ஃபேசிங் பீப்புள் இல்லையா? அதான் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் ஆக்சஸ் நம்ம கொடுக்கறது. இன் கேஸ் வந்து உங்க கம்பெனில உங்க சேல்ஸ் பீப்புளுக்கு இதெல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தூக்கிடலாம். ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க இதை ரிமூவ் பண்ணிடலாம். அது நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இது ஓகே ஜஸ்ட் ஓகே. ஒரு ஐடியா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது புரியுதுல்ல ஜி? புரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டேட்டா பேசஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டேபிள் சொல்லுவோம் இல்லையா? அப்புறமா வந்து காலம் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த காலம்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப்னு ஒன்று இருக்கும். டேட்டா டைப். ஸோ வந்து டேட்டா டைப் வந்து என்ன சொல்லுவோம்? என்ன டைப் ஆஃப் காலம் இது? இந்த காலம்ல என்ன டைப் ஆஃப் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் அந்த டேட்டா டைப் இல்லையா? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்புறமா இங்க காலம் இருக்கு இல்லையா? காலமை வந்து நம்ம ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபீல்ட்ஸ். இந்த ஃபீல்ட்ஸ்க்கும் வந்து நம்ம டேட்டா டைப்பை நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நார்மல் டேட்டாபேஸ் லாங்குவேஜ்ல வந்து டேபிள்னு சொல்லுவோம். இங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க வந்து காலம்னு சொல்றது தான் இங்க வந்து ஃபீல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கிளவுடு, ப்ரீ டிஃபைன்டு சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சிஆர்எம் ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டு. ஸோ வாட் எவர் வி வாண்டட் டு டூ நம்ம வந்து அதை சேல்ஸ் ஃபோர்ஸோட டாப்ல தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா? நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர்கிடெக்சரை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர்கிடெக்சர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், கான்டாக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், லீடு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், கேம்பெயின் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ என்னால் வந்து அக்கௌண்ட் கான்டாக்ட்ல ரெக்கார்ட் ஆட் பண்ண முடியும். அக்கௌண்ட் இந்த இந்த ஆப்ஜெக்ட் என்னால் ஓரளவுக்கு எடிட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக கிடையாது, ஓரளவுக்கு எடிட் பண்ண முடியும். பட் ஐ கேனாட் டெலீட் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். நீங்க பாருங்க எனக்கு டெலீட்ன்ற ஆப்ஷனே இருக்காது. ஏன் அப்படின்னா என்னால வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், என்னால வந்து ஓரளவு தான் அதை வந்து எடிட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன சொல்லலாம்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட் கம்பல்சரி இது இருக்கணும் அந்த மாதிரி கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வந்து டெலிட் பண்ண முடியாது. கம்பல்சரி ஆமா, மினிமம் இது இருக்கணும். ஆமா. என்னால எடிட் பண்ண முடியும். இப்ப இங்க அக்கவுண்ட் நேம்னு இருக்கா லேபிள். இல்ல எனக்கு அது வந்து பிடிக்கல. அக்கவுண்ட் நேம்ன்றது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்க அது லேபிள் மாத்த முடியாது. ஒரு நிமிஷம். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்ட்ஸ். இது லாஸ்ட் மாடிஃபைடு வந்து ஹைலி செக்யூர்டு பேஜ்.
ஸோ ஸ்டேஜ்னு ஒரு ஃபீல்டு எடுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிக் லிஸ்ட். பிக் லிஸ்ட்னா வந்து நிறைய டிராப் டவுன் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் வந்து என்னால் இந்த பிக் லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஸ்டேஜ் இருக்கா, இங்கே ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இங்கே நான் வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன் இல்லையா, 1 லாஸ்ட்டு க்ளோஸ்டு அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்னால் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டைப் வந்து ஓப்பன் கொடுக்குறேன், ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 40% கொடுக்குறேன். ஸோ அப்புறமா சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், யூசர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ என் ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் போயிட்டு இது ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். சரிங்களா? ஸோ இது யூசர் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து வரும். ஸோ என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு வேல்யூ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண முடியுமா ஒழியோ என்னால் அந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ண முடியாது. ப்ளஸ் என்னால் ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால் அதை டெலீட் பண்ண முடியாது, என்னால் அதை எடிட் பண்ண முடியாது, அந்த ஃபீல்டோடைய ஐகானு லேபிள் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீல்டு. ஏன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் பில்ட் ஆன் த டாப் ஆஃப் இட். ஸோ யூ கேனாட் புரியுங்களா? சாண்ட்விச் மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, அப்படி விட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் எனக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம இதை நம்ம பேஸா யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கேம்பெயின், நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு சிலது மட்டும் சொல்றேன். லீடு, அக்கௌண்ட்டு, கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறமா இது இருக்கு சொல்யூஷனு, அப்புறம் ஆர்டர், இது கான்ட்ராக்ட் எக்ஸெட்ரா. ஸோ நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஹோம் டேபு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டு ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டில் போய் நான் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும்னா நான் வந்து அக்கௌண்ட் டேபை கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கான்டாக்டில் போயிட்டு நான் ஒரு டேபை ரெக்கார்டை கிளிக் பண்ணணும்னா கான்டாக்டில் போயிட்டு நான் நியூ கிளிக் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஆல் கான்டாக்ட்ஸ் பார்க்கணும்னா இந்த வியூவில் போயிட்டு ஆல் கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி கோன் கொடுத்தேன்னா இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் வந்துடும், எல்லா டம்மி டேட்டாவும் வந்துடும். இப்போ அக்கௌண்ட்ல அதே மாதிரி தான். நான் அக்கௌண்ட்ல போயிட்டு ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் கோ கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லா அக்கௌண்ட்டும் வந்துடும். ஸோ நான் ரெக்கார்டை பார்க்கறதுக்கு, ஸோ இந்த ரெக்கார்டை பார்க்கறதுக்கு நான் வந்து டேப்பை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து நியூ அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி கிரியேட்டட் ரெக்கார்டை வந்து என்னால் இங்கே இந்த வியூ சொல்லுவோம், இதை வியூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வியூ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ வியூ கொடுத்து நம்ம கண்டிஷன் கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இந்த நியூவில் வந்து நம்ம வந்து என்ன ரெக்கார்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ பேக் எண்டு வந்து என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்டை நான் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் பேக் எண்ட் போகணும், செட்டப் போகணும். செட்டப் வந்து பேக் எண்டு. ஸோ மற்ற டெக்னாலஜிலலாம் வந்து வேற டூல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியே இந்த செட்டப்பை கிளிக் பண்ணோம்னா போதும், அப்படியே நம்ம பேக் எண்ட் வந்துருவோம். இங்க வந்து நான் வந்து இந்த நேவிகேஷன்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஜி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரொம்ப பேசிக் அண்ட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளஸ் வந்து நேவிகேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் போனோம்னா கஸ்டமைஸ் கிளிக் பண்ணணும். கஸ்டமைஸ். ஸோ இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் தான் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா செட்டப் கஸ்டமைஸ் அக்கௌண்ட். அக்கௌண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல்ட்ஸ் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபீல்ட்ஸ் கிளிக் பண்ணணும். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கஸ்டம் ஃபீல்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம டெலிட்டிங் பாருங்க, டெலிட் இருக்கு, ஆனா இங்க வந்து டெலிட் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் டேபிள். நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, நான் ஏதாவது ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து
டேப்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட லேபிளை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் கேஸை கிளிக் பண்ணிட்டு நியூ கேஸ் கொடுத்தேன்னா ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கிற கேசஸ் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அது ஓப்பன் கேஸா க்ளோஸ் கேஸா அதை கிளிக் பண்ணிட்டு கோன் கொடுத்தோம்னா எல்லா கேஸும் வந்துடும். ஓப்பன் கேசஸ் இவ்வளோ இருக்கு, க்ளோஸ்டு கேசஸ் வந்து இவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது இப்போ நான் வந்து இந்த கேஸ்ன்ற ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கேஸ்ன்ற டேபிளை நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இது நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நான் மாடிஃபை பண்ணணும். என்ன மாடிஃபை பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த கேஸை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து டீட்டெயில்னு இருக்கும். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபீல்டோட இருக்கிற என்னென்ன வேல்யூஸ் ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்னு ஒரு ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் கேட்குறாங்க. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் என்டர் பண்ண முடியுது, எனக்கு 2 ஃபோன் நம்பர் என்டர் பண்ண வேண்டிய வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு செட்டப் போயிட்டு கேஸ்ன்ற ஆப்ஜெக்ட் போகணும். செட்டப் கஸ்டமைஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இடம். கஸ்டமைஸ் போயிட்டு இங்கே இருக்கிற கேஸ் ஆப்ஜெக்ட் உள்ள போயிடுவேன். ஸோ தட் மீன்ஸ் நான் வந்து இந்த டேட்டா பேஸ் உள்ள இருக்கிற இந்த கேஸ்ன்ற டேபிள் உள்ள இருக்கிற ஃபீல்டு, அதாவது காலமை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் காலம்ஸ், அதாவது பை டிஃபால்ட் கிரியேட்டட் பை சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றதுனால இந்த ஸ்டாண்டம் காலம்ஸை என்னால் டெலீட் பண்ண முடியாது. என்னால் ஓரளவுக்கு எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட் நேம் நான் எடிட் பண்ணி சொல்லுங்க ஜி. கான்டாக்ட் ஃபோன் தான் இப்போ நம்ம போய் கொடுக்கணும் இல்லையா? புரியல. கான்டாக்ட் ஃபோன் இருக்குல்ல இதுலயே, எதுல ஜி? கான்டாக்ட் ஃபோன் இருக்கு. அதுல தான் போய் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல, ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி இது வந்து ஒரு காலம், இது வந்து ஒரு ஃபீல்டு. எனக்கு வந்து ஃபோன் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இதுல என்டர் பண்ண முடியும் இல்லையா? சோ எனக்கு இன்னொரு ஃபோன் என்டர் பண்ணணும்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? நம்ம இதுல எடிட் பண்ண முடியாதுங்களா? இப்போ இதுல எடிட் பண்ணோம்னா கூட என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு தான் மாடிஃபை ஆகும். இந்த ஃபீல்டுல நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், ஹெல்ப் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அவ்வளவுதான் கொடுக்கலாம். பிசினஸோட ரெக்குயர்மெண்ட் வந்து என்னன்னா, இப்போ கேஸை கிளிக் பண்றேன். கேஸை கிளிக் பண்ண உடனே நான் வந்து இந்த கேஸை ஆல்டர்னேட்ங்கிற ஃபீல்ட் வரணும். இந்த ஃபீல்டும் இருக்கணும், ஃபோனுன்ற ஃபீல்டும் இருக்கணும். எனக்கு ஆல்டர்னேட் ஃபோனுன்னு சொல்லிட்டு ஃபோன் 2 அது மாதிரி வரணும். நான் எடிட் கிளிக் பண்ணேன்னா இன்னொரு ஃபீல்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இன்னொரு ஃபீல்ட் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வச்சிருக்கானுங்க இந்த ஃபீல்டை. ஓகே, ஸோ இந்த ஃபோன் ஃபீல்டு வந்து கான்டாக்ட்லேருந்து வருதா? ஓகே, இது வந்து கான்டாக்ட்லேருந்து வருது. நான் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாட் எவர். ஸோ உங்களுக்கு புரியுதுல்ல? இது இப்போ ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு, அதாவது எக்ஸ்ட்ரா காலம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், செட்டப் போயிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இடம் வந்து கஸ்டமைஸு. ஸோ செட்டப் கஸ்டமைஸ் கேசஸ் உள்ள போயிடுவேன். கேசஸ் உள்ள போயிட்டு ஃபீல்டு கிளிக் பண்ணால் அதில் இருக்கிற என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ நான் ஒரு கஸ்டம் ஃபீல்டை கிரியேட் பண்ணோன்னா இங்கே நியூ கஸ்டம் ஃபீல்டுன்னு இருக்கும். நியூ கஸ்டம் ஃபீல்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, நியூ. இது நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நான் வந்து சொன்னேன் இல்லையா, டேட்டா டைப்பு, என்ன டைப் ஆஃப் டேட்டா இது ஹோல்டு பண்ண போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபோனுன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. நான் ஃபோனுன்ற டேட்டா டைப்பை ஹோல்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபோன் கொடுக்குறேன். சரிங்களா? நான் இந்த ஃபீல்டு லேபிள் இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் நெக்ஸ்ட் இப்போதைக்கு இது ஜஸ்ட் பாருங்க. அந்த ப்ரொஃபைல் இதெல்லாம் நம்ம அது ஒரு டாபிக் உள்ள போகும்போது கிளியரா பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்ட உடனே இப்போ நான் வந்து கேஸ் ஆப்ஜெக்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் பேக் எண்ட்ல இருக்கேன், அதாவது செட்டப் ஏரியால இருக்கேன். ஸோ இந்த லேபிள்ல பேனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு டேபை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா நான் ஃப்ரண்ட் எண்ட் போயிடுவேன். கேஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் புரியல. ஆமா, ரிஃப்ரெஷ் ஆயிடும்னா எப்படி கேக்குறீங்க? உடனே அப்டேட் ஆயிடும் இல்லைங்களா? ஆமா ஆமா, இங்க பாருங்க ஆல்டர்னேட் ஃபோன் நீங்க வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபீல்டு, அதாவது ஒரு காலம். புரியுதுங்களா? இதுவே சம் அதர் டெக்னாலஜியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஒரு SQL டெவலப்பர் வேணும், அவர் வந்து இந்த லாஜிக்கை வந்து கோட்ல மாத்தணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு UI டெவலப்பர் வேணும். அந்த UI டெவலப்பர் வந்து
இந்த ஃபீல்ட எங்க பிளேஸ் ஈக்குவலண்டா பண்ணணும், ஃபீல்டு இந்த ஃபீல்ட எங்க பிளேஸ் பண்ணணும், அதுக்கு சிஎஸ்எஸ் மாடிஃபை பண்ணுவாங்க. பிளேஸ் ஹோல்டர் பார்க்கணும், பிளேஸ் ஹோல்டர் ஆமா, பார்க்கணும். அதெல்லாம் டோட்டல் பார்க்கணும். ரெக்கார்ட்ல அப்புறமா வந்து ஒரு சர்வர் பேக் எண்ட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாரு, கொரியில எக்ஸிஸ்டிங் கொரியில அந்த ஃபீல்டோட வேல்யூ ஆட் பண்ணுவாரு. அந்த அதுக்கேத்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாரு. எல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளவு பேரோட ஒர்க் இருக்கும். ஆனா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபோன்ங்கிற ஒரு 10 பைட் பிடிக்குன்னு வச்சுங்க. டோட்டலா நம்மளுக்கு ரெக்கார்ட் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் லெங்க்னு வரும் இல்லைங்களா நீங்க பாக்குறப்ப கேஸ் ஓனருக்கு ஒரு பைட் இருக்கு, கேஸ் ஓனருக்கு கேஸ் நம்பருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் லிங்க் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 200 பைட் 300 பைட் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு 150th பைட்ல இருந்து ஒரு 10 பைட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணு அப்படின்னா ஸோ லே அவுட்டே சேஞ்ச் ஆகும். நமக்கு இன்புட் வந்துட்டு இருக்கிற லே அவுட்டே ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலா 150th இருந்து வேற ஃபீல்டு இருக்கும். பட் இனிமேல் வர்ற ஃபைலுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னா நிறைய நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, இது ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி ஜி, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. இது டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இது மெயின் ஃப்ரேம்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா இது ஒரு சேஞ்ச் ரெக்வெஸ்டாவே வரும். இது ஜஸ்ட் ஃபீல்ட் ஆட் பண்றாங்கன்னா ஒரு சேஞ்ச் ரெக்வெஸ்டா வந்து அது கிளையன்ட் அப்ரூவல் வாங்கி நீங்க சொல்ற மாதிரி நாங்க எல்லாமே பேக் எண்ட் தான் அப்டேட் பண்ணி டேபிளுக்கு அதே மாதிரி ஈக்குவலண்டா அந்த ஃபீல்ட் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல பழைய ஃபைல் வந்ததை வச்சு ரன் பண்ணி பார்த்தா அது லேஅவுட் தப்பா இருக்கும். இப்போ புது ஃபைல் வச்சு மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தா அந்த டேட்டா எடுக்குதா ப்ராசஸ் ஆகுதான்னு பார்த்து ப்ரோக்ராம்ல லாஜிக் சேஞ்ச் பண்ணி நிறைய கஷ்டம் சீரியஸ். ஆமா, ஆமா. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இந்த காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. ஸோ ஈஸியா அதுவே லே அவுட் எல்லாமே அதுவே அலைன் பண்ணிக்கும், எல்லாமே செக் பண்ணிக்கும். நம்ம இந்த இடத்துல எனக்கு வேணாம், வேற இடத்துல வேணும்னா கூட நம்ம அது பேஜ் லே அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்ப மாத்திக்கலாம். ஸோ எனக்கு நான் வந்து நான் கேட்கலாம் நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. எப்படி டிஃபால்ட்டா இங்க வருது அப்படின்னு கேட்டேன். அதான் அது பேஜ் லே அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது நம்ம அது உள்ள போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு அது வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆல்டர்னேட் ஃபோன்ற ஃபீல்டு வந்துச்சா, இங்கே நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் 0 1 2 3 ஓகே ஒரு 9 சாரி ஒரு 9 10 டிஜிட் கொடுக்குறேன் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இப்படி வச்சு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே எனக்கு ஆல்டர்னேட் ஃபோனுன்றது வந்து இப்படி இங்கே காட்டிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த யூசரோட ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நார்மலா ஒவ்வொன்றுக்கு ஒரு செக் லிஸ்ட் மாதிரி நம்ம பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நார்மலா இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருவோம். பாஸ்வேர்ட் வந்து should be minimum of 8 characters. ஆமா 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 காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ இதுல நான் வந்து 1 2 3 4னே வராதுன்னு வச்சுக்கேன். ஸ்டார்டிங்ல 1 2 3 வந்தவே தப்பு அப்படிங்கிற மேபி அந்த செக் பாயிண்ட்ல எப்படி நம்ம இதுலயே மென்ஷன் பண்ணிடலாமா? இல்ல அதுக்கு வந்து ரூல்ஸ் நிறைய இருக்கு. வேலிடேஷன் ரூல், அப்புறம் ஃபார்முலா ஃபீல்டு நிறைய இருக்கு. நம்ம இன்டெப்தா போகும்போது நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபீல்டு கிரியேட் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் அ காலம். இப்போ உங்களுக்கு வந்து காலம் எப்படின்னு கிரியேட் பண்ண தெரியுது. ஓகேங்களா? இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டோ கஸ்டம் ஆப்ஜெக்டோ அது விஷயம் கிடையாது. என்னால வந்து காலம்ஸ் ஃபீல்டை என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ல என்னால ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட் ப்ரொவைடட் பை சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகேங்களா? இட் cannot be deleted but users can modify up to some extension. ஓகேங்களா? யூசர் கேன் மாடிஃபை இட் அப் டு சம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? லிமிட்டடா மாடிஃபை பண்ண முடியும். யூசர்ஸ் கேனாட் டெலீட் ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் பட் தே கேன் ஆட் கஸ்டம் ஃபீல்ட்ஸ். கஸ்டம் ஃபீல்ட்ஸ்னா என்னன்னா யூசர் கிரியேட்டட் ஃபீல்ட்ஸ். கஸ்டம் அப்படின்னா யூசர் கிரியேட்டட் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு யூசரால ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி சேல்ஸ்ஃபோர்ஸால கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபீல்ட்ஸை டெலீட் பண்ண முடியாது. பட் தே கேன் ஆட் அ கஸ்டம் ஃபீல்ட்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஒரு கஸ்டம் ஃபீல்டு, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு கிரியேஷன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டேபிளே எனக்கு கிரியேட் பண்ணணும்.
ஒரு ஓகேங்களா? நிமிஷம். ஆக்சுவலா நம்ம வந்து இதுல டேட்டா டைப் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லையா? நம்மளுக்கு டிஃபால்ட்டா இதுக்கு இந்த டேட்டா டைப் அதுலயே செட் ஆமா. ஆயிடும். நெறைய டேட்டா டைப் குடுத்திருப்பாங்க Salesforceல. நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். சீரியஸா இது ரொம்ப அட்வான்டேஜ். இப்ப ஆமா. எங்களுதெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி டைப் பண்றப்பவே பண்ணணும். கோடிங் ஆமா. பண்றதுலயே டேட்டா டைப் ம். மாத்தி பண்ணிட்டோம்னா ம். வராது. ஏன்னா ஆக்சுவலா Salesforceோட லாஜிக்கே வந்து என்னன்னா, மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் வந்து நீங்க கோடிங் போகாதீங்க. மேக்ஸிமம் நீங்க UI பிக் அண்ட் பிளேஸ். ஆமா. அப்படியே நீங்க பண்ணிக்கங்க. பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸே இருக்கு. அத வச்சே நீங்க பண்ணிக்கங்க. வொர்ஸ்ட் கேஸ் உங்களால வந்து இந்த ஃபங்ஷனாலிட்டிய என்னால வந்து கான்ஃபிகரேஷன்ல செய்ய முடியாது அப்படின்னும்போது மட்டும் யூ ஷுட் கோ ஃபார் கோடிங். ம். ஓகேங்களா? ஸோ அதான் Salesforceோட இது. எவ்வளவோ டைம் சேவ் ஆகும். ஆமா, நிச்சயமா. ஸோ இப்ப பாருங்க, திருப்பியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். செட்டப் போயிட்டு, கஸ்டமைஸ் போயிட்டு, ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அக்கவுண்ட்ல ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னா, அக்கவுண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி, அக்கவுண்டோட ஃபீல்ட்ஸ் உள்ள போணும். அது உள்ள போன உடனே, இங்க வந்து பாத்தீங்கன்னா, நியூ ஃபீல்ட்ஸ். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இங்க இருக்கிறது. ஸோ பாருங்க அக்கவுண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டம் ஃபீல்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்க போய் நான் நியூ கிளிக் பண்ணுவேன். நியூ கிளிக் பண்ண உடனே என்ன டேட்டா டைப் வேணும்னு கேட்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ நம்பரா, ஃபார்முலாவா, ரோல் அப் சம்மரி இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டர்ல. செக் பாக்ஸா, கரன்சியா, டேட்டா இல்ல டேட் டைமா, இமெயிலா, ஜியோ லொகேஷன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா? அதை என்டர் பண்ற மாதிரி இல்ல நம்பரா, பர்சன்டேஜா, ஃபோனா, பிக் லிஸ்ட்னா டிராப் டவுன். இது மல்டி செலக்ட்னா 2 3 டிராப் டவுன்ல இருந்து 2 3 வேல்யூ அட் அ டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஏரியா லாங், டெக்ஸ்ட் ஏரியா ரிச், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா லாங், டெக்ஸ்ட் ஏரியா ரிச்னா பெரிய பாக்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் ஏரியா ரிச்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் அந்த மாதிரி டெக்ஸ்ட்லயே நாங்க அதை சம் சேஞ்ச் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட்னா HTMLs ஃபார்மேட், ஐ மீன் லைக் இந்த வேர்ட்ல எல்லாம் வரும் இல்லையா? இந்த அண்டர்லைன், இந்த அலைன்மெண்ட் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அது இது டெக்ஸ்ட் என்கிரிப்டட்னா மோஸ்ட்லி நான் பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த என்கிரிப்டட் இது நான் யூஸ் பண்ணுவேன். என்கிரிப்ட் என்கிரிப்ட் ஆகி ஸ்டோர் ஆகும் டேட்டாபேஸ்ல. ஸோ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த என்கிரிப்ட் யூஸ் பண்ணுவேன். அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்கிரிப்ட் ஆகணும், இல்லை பாஸ்வேர்டு அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டைமு, அப்புறமா வந்து யூஆர்எல்னா ஏதாவது லிங்க் நான் வந்து கொடுக்க போறேன் என்னோட டேட்டாபேஸ்ல என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு தேவையானது இதுல இல்ல அப்படின்னும் போது நீங்க டெக்ஸ்ட் போய்க்கலாம். டெக்ஸ்ட்னா நத்திங் பட் ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் கொடுப்போம் இல்லையா? அதான் டெக்ஸ்ட். நார்மலா இப்போ எனக்கு வந்து இது தேவையானது எனக்கு இல்ல, எனக்கு வந்து வேற எதுனா எனக்கு புதுசா வேணும் அப்படின்னும் போது நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா டெக்ஸ்ட்னா செட் ஆஃப் கேரக்டர் இன்சைடு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ், அதான் ஸ்ட்ரிங் இல்லையா, டெக்ஸ்ட் இல்லையா? ஸோ எனி கேரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ப்ரொவைடட் இட் ஷுட் பி இன்சைட் சிங்கிள் ஆர் டபுள் கோட். இந்த கோட்ஸ்குள்ள இருந்தா எனி கேரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகுது. ஸோ அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்ல. சரிங்களா? இது புரியுதா? உள்ள குடுக்குறப்ப நம்ம சிங்கிள் டபுள் கோட்ஸ் கொடுக்கணுமா? இல்ல கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் என்ன நடக்கும், டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணானா அது கோட் அது எழுதின்னு இருக்கும். ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட் நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்றேன். இது ஸ்ட்ரிங், டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், அததான் டெக்ஸ்ட் நீங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது 255 கேரக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். டெக்ஸ்ட் ஏரியான்றது வந்து இவ்வளவு கேரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணும். டெக்ஸ்ட் ஏரியா ரிச்ன்றது அதோட பெரிய பாக்ஸ். செப்பரேட் லைன்ஸ், இமேஜஸ், லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது மாதிரி இதுல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லைங்க. ஒரு நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றான் அப்படின்னா அவனை வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லை டைட்டில் கொடுக்குறான்னா அது டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெக்ஸ்ட் ஏரியால போட்டலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்போம் ஆமா இல்லையா? ஆமா இஷ்யூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ புரியுதா ஜி? இது ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்றது? புரியுதுங்க. கிளியர். சரி, ஓகே. எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து இமெயில்னு ஒரு ஃபீல்டு இருக்காது. அக்கௌண்ட்டுக்கு இமெயில் இருக்காது. சரிங்களா? அக்கௌண்ட்ன்றது வந்து இமெயில் இருக்காது. அக்கௌண்ட்ன்ற ஃபீல்டு ஸ்டாண்டர்டாவே அக்கௌண்ட்ன்ற ஃபீல்டுக்கு வந்து இமெயில் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல இமெயில்னு ஒரு ஃபீல்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. அப்புறமா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணுவோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது அட்ரஸ் மெயிலிங் அட்ரஸ் ஒரே ஒரு ஃபீல்டு தானே காட்டுது. இப்போ நம்ம எடிட் கிளிக் பண்ணோம்னா அது செப்பரேட்டா காட்டும். மெயிலிங் அட்ரஸ்ன்றத செப்பரேட்டா காட்டும். ஸ்ட்ரீட்டு எல்லாமே காட்டும் இங்க. இது பேர் வந்து காம்பவுண்ட் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. ஸோ இப்போ இங்கேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணும், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட வந்து கான்டாக்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் ஃபீல்ட வந்து இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். சரிங்களா? கான்டாக்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னும் அக்கௌண்ட்ல வந்து எனக்கு வந்து நீங்க இமெயில்னும் 2 கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அது கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். சரிங்களா? புரியுதுல ஜி? புரியுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஜி. ஓகே ஜி. நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அதாவது அக்கவுண்ட்ஸ்ல வந்து இமெயில் கிரியேட் பண்ணனும். இமெயில்னு ஒரு ஃபீல்டு. கான்டாக்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. ஓகே ஜி. தேங்க் யூ ஜி. தேங்க் யூ.